கறி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சென்னையில் கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெறி நாய்க்கு வர்ற சிம்டம்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு சொன்னதுதான் இந்த விஷயம். மட்டனை சாப்பிடாத, சிக்கனை சாப்பிடாதுன்னு. அது என்ன செய்யும்னா, தசைகள், நம்முடைய தொண்டையில் உள்ள தசைகள், மூச்சு குழாயில் உள்ள தசைகளை அது வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அதுல முக்கியமான சிம்டம்னு நம்ம நாய்க்கடிக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது, தண்ணி பக்கத்துல கொண்டு போனாலே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அலற ஆரம்பிச்சு அவங்க கேவிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹைட்ரோபோபியான்னு பேரு. தண்ணி இந்த தசைகள் அவங்களுக்கு முழுங்க முடியாம மூச்சு திணறலை ஏற்படுத்தும். காய்ச்சல், சளி மாதிரி சாதாரண ஃப்ளூ மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 4 நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள வேற சிம்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும். மயக்கமா இருக்கிறது, மயங்குறது, கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி மயங்கி விழுறது. இது தவிர முக்கியமா வந்து தண்ணி குடிக்க முடியாம போறதா மெயினான சிம்டம். தண்ணியை பக்கத்துல கொண்டு போனாலே அவங்க அலறுவாங்க, பதறுவாங்க. அது வந்து முடியாதனால என்ன செய்வாங்கன்னா, நாயும் பாத்தீங்கன்னா எச்சியை முழுங்க முடியாம, அது முழுங்கினா மூச்சு திணறல் ஏற்படும். இடத்துல உள்ள தசைகள்லாம் இருநாள் அது வடிக்க வெளியிலேயே விட்டுற ஆரம்பிச்சு வாய் வழியா கோளை வடியும். அதுதான் வெறிநாயோட அறிகுறி. அதே அறிகுறி மனுஷனுக்கும் வரும். அறிவியல் பூர்வமாக இல்லாத வைத்தியங்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இறைச்சி சாப்பிடக்கூடாது, இன்னும் நிறைய காய் பழங்கள்லாம் சேர்த்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி மக்களை ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நவீன மருத்துவத்தை பொறுத்தளவில் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். நாய்க்கடி தடுப்பூசியை 5 ஊசியும் போட்டுக்கணும். சாப்பாட்டுக்கும் இந்த நாய்க்கடி வைத்தியத்துக்கும் எந்த பத்தியமும் கிடையாது. 2வது கேள்வி நீங்க கேட்டது வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதே மாதிரி மாறும் அப்படின்றாங்க. அது எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு சொன்ன பதில் இருக்கு. 2வது கேள்வி, இந்த நோய் எந்த உயிரினத்தை தாக்குனாலும் அதனுடைய மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகள் தென்படுறதுனால இது எல்லாமே ஒண்ணு போலதான். அதாவது எச்சில் வடிக்கிறது, முழுங்க முடியாம போறது, கேவிக்கிட்டு போறது, கன்ஃபியூஷன் வந்தவங்க மாதிரி இருக்கிறது, மயக்கம் வர்றது, மூளையோட பாதிப்புகள் அத்தனையுமே அதுல தென்படுறதுனால இந்த கிருமி வந்து ஒரு வைரஸ் நமக்கு தெரியும். வைரஸ்னா ஆன்டிவைரல் இல்ல இந்த மருந்துகளுக்கு, இந்த கிருமிக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். சோ இப்ப சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரஸா இருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து கிருமி மருந்து இருக்கு. பட் இதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி கிருமி வராதனால நம்ம வேக்சின் போட்டு தடுத்துக்கணும். மற்றபடி அந்த மாதிரி அது இமிடேட் பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ்னால கிடையாது, படுக்காம ரெஸ்ட் எடுக்கிறதுனால கிடையாது. நோய் கிருமி மூளையை தாக்குன மறு நிமிஷம் அதே பாதிப்புகளை தான் எல்லா உயிரினங்களையும் அது ஏற்படுத்தும். வேக்சின் போடுறதா முக்கியம். ஒரு எலி கடிச்சாலும் சரி, பூனை கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, நாய்க்கடிக்கு போடக்கூடிய அந்த மருந்து தான் ஆன்டி ராபிஸ் வேக்சின். ராபிஸ் வில், அதாவது இந்த கிருமி, இந்த உயிரினங்கள் எல்லாம் ராபிஸ் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த உயிரினங்கள் நம்மளை கடிச்சு பல்லு பட்டு ரத்தம் வந்தா போட்டுக்கிறது சேஃப். ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப்பு போட்டு அந்த இடத்தை 10 தடவை கழுவணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த வைரஸ் அந்த காயத்துல இருக்கிறத உடனே கழுவி வெளியில எடுத்து விட்டுரும். அதனால உடலுக்குள்ள போகாம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நாய்க்கடிக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ரன்னிங் வாட்டர்ல சோப் வாட்டர் ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் வாஷ் அண்ட் தென் ஃப்ளஷ் இட். செகண்ட் வந்து நாய்க்கடி தடுப்பூசிக்கு தையலும் போடக்கூடாது, அதே மாதிரி கெட்டவும் கூடாதுன்னு இருக்கு. ஆனா ரத்த ஓட்டம் அதிகமா இருந்தா அந்த இடத்த கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது, ரத்தத்தை அதிகமா போக விட்டுறக்கூடாதுனால கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். ஆஸ்பத்திரியில் கூடுமான வரைக்கும் தையல் போடக்கூடாது. இது வந்து ரொம்ப மோசமான காயமா இருந்து இப்ப முகத்துல நல்ல கிழிச்சிருக்கு, முகத்தை தைக்க தான் வேணும், அப்போ அது பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் அது டாக்டருங்க பண்ணட்டும். ஏன் கெட்டக்கூடாது, அந்த வைரஸோட கான்சென்ட்ரேஷன் எச்சில் அதிகமா புண்ணுல இருக்கிறது நம்மளே உள்ள தள்ளக்கூடாது, உடலுக்குள்ள உறிஞ்ச விட்டுறக்கூடாதுன்னு தான் கெட்டக்கூடாது. வெளியில வந்து அந்த ரத்தமே வெளியில வர்றதன் மூலமா அல்லது அதில் நம்ம கழுவுறதன் மூலமா அந்த உடலுக்குள்ள கிருமி போகாம பாத்துக்கிறோம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி ரத்தம் வர்ற காயத்துல கூட சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அதை கெட்டுறதை பார்க்கணும். ஸோ சோப் வாஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி டாக் பைட்.